Exercise 11.1ல 9th sum பார்க்கலாம். Question பாருங்க. A 5 meter 60 centimeter high vertical pole cast a shadow 3 meter 20 centimeter long. ஒரு வெர்டிக்கல் போஸ்ட் ஒன்று 5 மீட்டர் 60 சென்டிமீட்டர் ஹைட் இருக்க மாதிரி ஒரு போல் வந்து கேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போலோட ஷேடோ வந்து எவ்வளோ லென்த்துக்கு விழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் லாங்குக்கு அதோடைய ஷேடோ வந்து விழுது. ஸோ ஃபைட் அட் த சேம் டைம் அப்போனா த லென்த் ஆஃப் த ஷேடோ கேஸ்ட் பை அனதர் போல். இதே மாதிரி இன்னொரு போல் 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட்டுக்கு ஒரு போலை நம்ம வந்து கேஸ்ட் பண்ணோம்னா அப்போ அதனுடைய லென்த் ஆஃப் ஷேடோ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் கொஷின். செகண்ட் கொஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஹைட் ஆஃப் எ போல் விச் கேஸ்ட் இஸ் ஷேடோ 5 மீட்டர் லாங். மேபி அந்த ஷேடோ வந்து 5 மீட்டர் லாங் விழுது அப்படின்னா அப்போது ஹைட் ஆஃப் த போல் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற 2 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ரெண்டே அட் அ டைமில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஒரு போல் இருக்குது, ஒரு கம்பம் இருக்குது. அந்த கம்பம் வந்து வெயில் அடிக்கும் போது அதனுடைய ஷேடோ வந்து விழுது. அந்த ஷேடோ வந்து எவ்வளோ லென்த்துங்கிறத ஒரு காம்பினேஷனில் கொடுத்துட்டாங்க, இன்னொரு காம்பினேஷனில் கேட்டிருக்காங்க. அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறோன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து போலோட ஹைட் எழுதிக்கலாம். போலோட ஹைட், இங்கே வந்து ஷேடோவோட லென்த், ஷேடோ லென்த், இந்த போலோட லென்த் ஷேடோ. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா 5 மீட்டர் 60 சென்டிமீட்டருக்கு என்னது ஹைட் இருக்க போல் வந்து எவ்வளோ ஷேடோ கொடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 20 சென்டிமீட்டர் ஷேடோ கொடுக்குது. அப்போ ஃபஸ்ட் கொஸ்டின் படி என்ன கேட்குறாங்க, த லென்த் ஆஃப் த ஷேடோ எவ்வளோ இருக்கும் பை கேஸ்டிங் அனதர் ஹைட். 10 மீட்டர் ஹைட்டு 50 சென்டிமீட்டர், 10 மீட்டர் 50 சென்டிமீட்டர் ஹைட்டாக இருந்ததுன்னா ஷேடோ எவ்வளோ இருக்கும். அதே மாதிரி 5 மீட்டராக இருந்தது ஷேடோ லென்த் அப்படின்னா போலோட ஹைட் எவ்வளோ இருக்கும். இந்த 2 விதமான கொஷின்ஸ் இருக்குது. ஓகேவா? இப்போ இந்த கொஷினை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு முன்னக்குட்டி இது மீட்டர் சென்டிமீட்டர்னு 2 யூனிட்டில் இருக்கிறதுனால இது ஒரே யூனிட்டாக நம்ம மாற்றுறது வந்து ஈஸியாக இருக்கும். அதில் வந்து மீட்டராக மாற்றுறதை விட சென்டிமீட்டராக மாற்றுறது ஈஸி. ஏன் அப்படின்னா 1 மீட்டர் இஸ் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். ஸோ இப்போ 5 மீட்டர்னால் 500 சென்டிமீட்டர், 10 மீட்டர்னால் 1000 சென்டிமீட்டர், 3 மீட்டர்னால் 300 சென்டிமீட்டர், 5 மீட்டர்னால் 500 சென்டிமீட்டர் ஈஸியாக எழுதிடலாம். அப்போது 5 மீட்டர் அப்படின்னா 500 சென்டிமீட்டர், அது கூட இங்கே எவ்வளோ இருக்குது 60 இருக்குது. ஸோ இந்த சென்டிமீட்டராக மாற்றும் போது 560 சென்டிமீட்டர். அதேமாதிரி இது 300 + 20 320 சென்டிமீட்டர்னு நம்ம புரிகிற மாதிரி மாற்றிக்கலாம். இது 500 சென்டிமீட்டர். இது 10 மீட்டருக்கே 1000 சென்டிமீட்டர் வந்துடும், 1050 சென்டிமீட்டர். ஓகேவா? இந்த மாதிரி மாற்றிக்கிட்டு செஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ ஃபஸ்ட் கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாமா? ஃபஸ்ட் கொஷினுக்கு ஃபஸ்ட்டு 2 ரிலேஷனை கம்பேர் பண்ணணும். செகண்ட் கொஷினுக்கு ஃபஸ்ட்டையும் தேர்டையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 இதுலேயுமே பார்த்திங்கன்னா போலோட ஹைட் இன்க்ரீஸ் ஆனால் ஷேடோவோட லென்த்து கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ஷேடோவோட லென்த்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா போலோட ஹைட்டும் அதிகமாக இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ திஸ் இஸ் அ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன். ஸோ டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் அப்படிங்கும்போது நம்ம டைரெக்டாக டிவிஷன் பண்ணலாம். ஓகேவா? ஓகே, டைரக்ட் ப்ரொப்போர்ஷன் போது இப்படி டைரெக்டாகவே இது பை இதுன்னு எழுதுகிறோம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டினுக்கு எப்படி எழுதுகிறோன்னு பாருங்கள். 560 சென்டிமீட்டர் டிவைடட் பை 320 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1050 சென்டிமீட்டர் டிவைடட் பை எக்ஸ். இந்த மாதிரி எழுதிக்கிறோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 560 இன்ட்டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1050 இன்ட்டு 320. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1050 இன்ட்டு 320 டிவைடட் பை 560. ஓகேவா? ஸோ இதை வந்து எப்படி நம்ம வந்து சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா? 0க்கு 0 கேன்சல். அப்போது 2 2s are 4, 8 2s are 16. அப்போது 1 2 is 2, 6 2s are 12. அடுத்தது 1 2 is 2, 6 2s are 12. ஸோ 1 2 is 2, 4 2s are 8. ஸோ இங்கே 8 2s are 16.
ஸோ 8 2s are 16 ஓகேவா 4 2s are 8 7 2s are 14 ஸோ இதுதான் ஆன்சர் வந்திருக்கு 1050 × 4 / 7 இதான் 7ஆல் டிவைட் ஆகுமான்னு பார்க்கலாம் 1 7 சேர்ந்து 1 7 is 7 35க்கு 5 7s are 35 0 ஸோ x is equal to 150 × 4 அப்போ எவ்வளோ வருது 4 0 0 5 × 4 20க்கு 0 2 4 is 4 6 600 சென்டிமீட்டர் அப்போ இதை மீட்டராக மாற்றினோம்னா 100ஆல் டிவைட் பண்ணோம்னா 6 மீட்டர் ஸோ ஃபஸ்ட் கொஷினுக்கு வந்து எவ்வளோ ஷேடோ லென்த் இருக்கும் அப்படின்னா 6 மீட்டருக்கு இருக்கும் ஓகேவா இவ்வளோ ஹைட்டு போல் இருந்துச்சுன்னா ஷேடோ லென்த்து 6 மீட்டர் இப்போ இதே மாதிரி செகண்ட் கொஷின் நம்ம சால்வ் பண்ணலாம் ஸோ ஃபஸ்ட்டையும் தேர்டையும் கம்பேர் பண்ணணும் ஸோ 560 / 320 ஸோ இது தெரியாதுங்கிறதுனால இதை ஒய்ன்னு வச்சுக்கலாம் / 500 ஏன்னா இது 500 ஸோ இப்போ க்ராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 320 × y is equal to 560 × 500 ஸோ y is equal to 560 × 500 divided by 320 ஸோ 2 2 cancel 1 2 is 2 6 2s are 12 2 2s are 4 5 2s are 10 8 2s are 16 2 2s are 4 8 2s are 16 0 4 2s are 8 so 1 2 is 2 4 2s are 8 0 1 4 is 4 2 4s are 8 3 4s are 12 5 4s are 20 so y is equal to 35 × 25 எவ்வளோ வரும் 35 × 25 மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 5 2s are 10 6 7 ஸோ இதை ஆட் பண்ணோம் அப்படின்னா 5 7 7 + 1 8 875 சென்டிமீட்டர் அப்போ இதை மீட்டராக மாற்றோன்னா 1000ஆல் டிவைட் 100ஆல் டிவைட் பண்ணும்போது 2 பாயிண்ட் அள்ளி புள்ளி வரும் ஸோ 8 மீட்டர் 75 சென்டிமீட்டர் ஓகேவா புரிஞ்சுதா ஏன்னா 100ஆல் நம்ம டிவைட் பண்ணும்போது 2 0க்கு 2 பாயிண்ட் தள்ளி புள்ளி வரும் ஸோ இதுதான் நம்மளோட போலோட ஹைட் இவ்வளோ ஹைட்டு வைப்பாங்க ஓகேவா 5 மீட்டர் இது வந்து 6 மீட்டர் ஸோ இந்த சம் இப்படி தான் செய்கிறோம் எப்படி செய்கிறோன்னு பார்த்துக்கோங்க டைரக்ட் ப்ரொபோர்ஷன் ஓகே தேங்க்யூ